ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூ. 2,500 வருமா அல்லது ரூ. 1,000 வருமா என்பது தான் பார்க்க போகிறீங்க. அதற்கான முக்கிய அறிவிப்பாக சிஎம் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சற்று முன் வந்த முக்கிய செய்தி அது என்னன்றது தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் உரிமை, உங்கள் நலன், உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஐயா கொடுத்துருக்காங்க. ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அறிக்கைன்னா, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை சொல்லியிருக்காங்க. விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வரும் சொல்லியிருக்காங்க. மறுசீரமைப்பு செய்யப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மே மாதத்துக்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்டேட் வரும். வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். முதல்ல அவங்க என்ன பண்ணீங்கன்னாங்கன்னா, நேற்று வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவும், மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையில இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய தனி செயலாளர், நிதித்துறை செயலாளர் சிதிக் உள்ளிட்ட அரசு முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ள நிதி குறித்தும், துறை வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையில் நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதன் அடிப்படையில் தான் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகின்றன. கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் வரும். வந்த உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.